வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கவுண்ட்ஸ் வித் ஐஷ். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கவுண்ட்ஸ் வித் ஐஷ் லைவ் செஷன். TANCET MBA 2026 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் ஃபார் யோர் TANCET MBA ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம Day 7 இருக்கிறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். பிகாஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நம்ம இப்போ வந்து ஆவரேஜ் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா இட் இஸ் யுவர் ஆவரேஜ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வி ஆர் கோனா ஸ்டார்ட் வித் ஆவரேஜ். நம்ம ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபியூ செஷன்ஸ். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம். ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் ஃபார் TANCET MBA ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம செஷன் 7 இருக்கோம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வி ஆர் கோனா ஸ்டார்ட் டுடே. ஆவரேஜ் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் ஆவரேஜ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு டாப்பிக்காக பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஸ்கோரிங் டாபிக். பிகாஸ் இது வந்து நம்மளால் ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸை வந்து போட்டுற முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மட்டும் இருந்தாலே போதும், இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். So we are going to look at average today. So இன்னைக்கு வந்து நம்ம வந்து average பார்க்க போறோம். And I hope my voice is clear. One second. So ask all your friends to join the session because in the session வந்து it is one of the high scoring topics. நான் சொன்ன மாதிரி it will be really helpful for you people. ஸோ நிறைய லைக் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கும் ஐம் கோனா ஷோ யூ ஆல். ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு TANCET ரிலேட்டட் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் ஆர் எல்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக போட்டுட்டு வரேன். அண்ட் TANCETல நம்ம வந்து லைவ் செஷன்ஸ் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக நான் எப்போ லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறனோ அப்போ உங்களுக்கு வரணும் அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே இந்த லைவ் செஷன் நம்ம எதுக்காக கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபார் டுடேஸ் செஷன். ஐ ஹோப் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஜாயின்ட் டுடேஸ் செஷன். So if you have any doubts please do let me know in the live chat. And உங்களுக்கு ஏதாவது வந்து லைக் உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் please do let me know. Okay, so make sure you are posting your doubts in the chat box so that I would know if there is any sort of problems. We will just talk about that. Okay, let's get started. So இன்றைக்கி செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி என்னென்னலாம் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வி ஆர் இன் Day 7. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட் Phase 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Phase 1 வாஸ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். அண்ட் நவ் வி ஆர் ஸ்டார்டிங் வித் our Phase 2. அதில் வந்து we have already completed Day 2 number system முடிச்சாச்சு, Day 3 algebra முடிச்சாச்சு, HCF LCM and simplification முடிச்சாச்சு, Day 4 percentage முடிச்சாச்சு, Day 5 profit and loss and discount we have completed. And then Day 6 ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் நேத்திக்கு நடந்தது செஷன்னு. ஸோ அதுவும் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோனா சி ஆவரேஜ். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ரிவிஷன் கடைசி ஃபேஸில் வந்து ஐ வில் பி ஹேவிங் ரிவிஷன். ஸோ அந்த ஃபேஸில் வந்து யூ வில் பி டெஃபினெட்லி ஹேவிங் வாட் you will be definitely having a quants formula sheet நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து
இஃப் தேர் இஸ் எனி டவுட்ஸ் ஸ்டில் நோ ப்ளீஸ் டூ ஆஸ்க். உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா செஷனோட லிங்க்குமே வந்து நான் வந்து பிளேலிஸ்ட்டாக இது எல்லா செஷனோடைய லிங்க்குமே பிளேலிஸ்ட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போகிறது அப்படின்றதையும் எனக்கு சாட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ ஐ வில் கெட் டு நோ அபவுட் இட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மை ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியரான்றது மட்டும் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஸோ தட் ஐ வுட் நோ வெதர் மை ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜ் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி இட் வாஸ் அ ஹை ஸ்கோரிங் டாபிக் ஆவரேஜ். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ப்ராப்ளம்ஸ் போட்டுடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம ஆப்வியஸ்லி நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து இந்த வேர்டை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எதுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம்? லைக் ஒரு ஆவரேஜாக உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லை ஆவரேஜாக இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, இல்லை வி கேன் மோஸ்ட்லி வி யூஸ் இட் ஃபார் லைக் ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்றது தான் நம்ம ஸ்கூல் டேஸில் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து கேட்டு வர்றது வந்து ஆவரேஜ் அப்படின்ற வேர்டு வந்து இதுக்கு தான். ஸோ வேறு எதுக்கு நம்ம கேட்டிருப்போம்? ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா சாட் பாக்ஸில் டூ லெட் மீ நோ. ஸோ இட் ஷுட் பி அன் இன்ட்ராக்டிவ் செஷன் அண்ட் ஆல்சோ டேக் யூர் பென் அண்ட் பேப்பர் பிகாஸ் உங்களுக்கு வந்து இட் ஷுட் நாட் பி அ ஒன் வே கம்யூனிகேஷன். நீங்களும் பேசணும். ஸோ அதனால தான் லைவ் செஷன்ஸ் ஐ எம் கண்டக்டிங். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆவரேஜ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் வேல்யூஸில் நம்மளுக்கு we should know what is அப்ராக்சிமேட்டாக இதுதான் வேல்யூ அப்படின்றது இந்த குரூப் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் ஆவரேஜ். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்னன்றதை நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன்னு சொல்லிட்டு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ நார்மலாக நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இஸ் மீன். ஸோ அப்போது இப்போ நம்மக்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா அப்போ இந்த குரூப் ஆஃப் டேட்டாவோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய மீன் அதை தான் வந்து நம்ம ஆவரேஜ் அப்படின்றத சொல்லுவோம். தட் இஸ் தி அரித்மெட்டிக் மீன். ஸோ இந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய இந்த ஆவரேஜ் அப்படின்றது we can also take it for sales. ஓகேவா? ஸோ ஆவரேஜாக சேல்ஸ் எவ்வளோ நடந்தது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆவரேஜுக்கு. ஸோ யூ கேன் டேக் இட் ஆஸ் ஆவரேஜ் சேல்ஸ் அந்த மாதிரி யூ கேன் டேக். ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜோட ஃபார்முலா நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ்க்கான சம் பண்ணிப்போம் நம்ம. ஓகேவா? நம்ம ஆட் பண்ணிப்போம், எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு வி வில் டிவைட் தட் வித் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ எவ்வளோ வேல்யூஸ் இருந்ததோ அதை வச்சு. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 10, 20 just a simple example I'm quickly taking so that you will know. ஸோ 10, 20, 30 அப்படின்னு நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? we will take ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 60. அப்போ இது நம்மளுக்கு 16 வந்ததுக்கப்புறம் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது? யூ ஹேவ் 1, 2, 3 வேல்யூஸ். ஸோ 3. அப்போது இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வாட் வுட் பி தி ஆன்சர்? இட் இஸ் ஆப்வியஸ்லி 20. அப்போது நம்மளுக்கு வந்து இதோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா 20 இஸ் யுவர் ஆவரேஜ். எது? இந்த 3 இந்த செட் ஆஃப் டேட்டா இருக்குது. இந்த செட் ஆஃப் டேட்டாவில் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் என்னன்றது தெரியறதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். தட் இஸ் தி சம் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் இருக்குது? 1, 2, 3. ஸோ 3. அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வி காட் இட் ஆஸ் 20. ஸோ கிளியரா? ஸோ ஆவரேஜ் அப்படின்றது சிம்பிளாக இது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து வி ஆர் டூயிங் திஸ்.
ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஆவரேஜ் வந்து வி ஆர் டூயிங் இட் ஃப்ரம் நம்ம சின்ன வயசுலேருந்து வி வுட் ஹவ் டன் திஸ், கரெக்டுங்களா? ஸோ இந்த கான்செப்டை ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தட் திஸ் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் ஆவரேஜ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. வந்து சப்போஸ் அ மேன் கவர்ஸ் அ சர்டன் டிஸ்டன்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு போன வாட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நான் சொல்லியிருந்தேன். தட் வந்து உங்களுக்கு இப்போல்லாம் வந்து எப்படி இப்போ 2025 உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் பேப்பரில் கூட எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ் மட்டும் அதிலிருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்குறதில்ல. வாட் தே ஆர் டூயிங் இஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கான்செப்ட்ஸை மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம நேற்றுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன், சாரி ரேஷியோ பார்த்துருந்தோம் நேற்று, கரெக்டுங்களா? ஸோ நேற்று ரேஷியோ பார்க்கும்போது லைக் நம்மளுக்கு 2025 பேப்பரில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்பீடை வச்சு நம்மளுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பீடு கொடுத்தா அதை வச்சு நம்மளுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆவரேஜும் நம்மளுக்கு எப்படி அப்படின்னா தே வில் ஆஸ்க் லைக் டிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வேறு ஒரு கான்செப்ட் கூட வந்து தே பிளெண்ட் அண்ட் ஆஸ்கஸ் டு ஃபைன். நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிக்க தான் இப்போ வந்து தே ஆர் ஆஸ்கிங். நிறைய வந்து இப்போ வந்து எப்படி வந்து தே ஆர் ஆஸ்கிங்னா blending it with another concept, வேறு ஒரு கான்செப்ட் கூட they are blending. ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது அப்படின்றத லெட் மீ நோ இன் தி லைவ் சாட். ஓகே, அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் சி. அப்போது வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு மேன் வந்து கவர் பண்ணுறாரு அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அட் ஒய் கிலோமீட்டர். ஓகேவா? எக்ஸ் கிலோமீட்டர் ஒய் கிலோமீட்டர். ஸோ அப்போ இதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னவாக இருக்கும்? ஸோ நான் சொன்னல அந்த மாதிரி தான். அப்போது டியூரிங் த ஹோல் ஜேர்னி அப்போ நம்ம இதுக்கு எப்படி எழுதுகிறோம்? 2xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஹவ் ஃபார்முலேட்டட் தி ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆவரேஜுக்கு நம்ம சர்டன் கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ ஆல் திஸ் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் ஐ திங்க் you have few more நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்பீடு வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடும் கேட்கலாம். ஆவரேஜ் ஏஜ் என்ன, ஏஜ் ப்ராப்ளம் நம்ம வந்து ஏஜஸ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ரேஷியோஸில் இருக்கிற மாதிரி ஆவரேஜ் ஏஜோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆவரேஜ் தே வில் கம்பைன் வித் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது அப்படின்றது. ஸோ அப்போது average speed is equals to total distance traveled divided by time take. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ அதுக்கப்புறம் for quantities they have given sum of n quantities divided by n. ஸோ இந்த மாதிரி வந்து you have for few more things you can look at it. அதுக்கப்புறம் we have some example problems. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம first thing வந்து we will complete தி PYQ. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து 2025 பியூராக ஆவரேஜ் கொஸ்டின் சொல்லிட்டு தேர் வாஸ் நோ கொஸ்டின். 2024 வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அதில் வந்து ஆவரேஜ் நம்மளுக்கு இல்லை. அகெயின் 2023 தேர் வாஸ் அன் ஆவரேஜ் கொஸ்டின் ஆன் ஏஜ். நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ எப்படி ஸ்பீடு டிஸ்டன்ஸில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஆவரேஜ் ஏஜையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம இன்றைக்கி இப்போ பார்ப்போம். அண்ட் வித் தட் வி வில் கோ வித் த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் see this question. So in the question பாருங்க, first question read பண்றேன். The average age of 7 men is increased by 9 years. So ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 7 மென்னோட ஆவரேஜ் ஏஜ் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு பை 9 years. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஏஜ் என்னன்றது நமக்கு தெரியாது. அந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 7 men வந்து வாஸ் இன்க்ரீஸ்ட் பை 9 years அப்படின்றத சொல்கிறாங்க. when 2 of them whose age are, அதாவது அந்த 7 மென்ல இருந்து 7 மென்ல இருந்து 2 ஒரு ஏஜ் மட்டும் 60 and 54 years. ஓகேவா? ஸோ 7 மென்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 9 yearsன்றாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒன்லி 2 of themோட ஏஜ் மட்டும் 60 and 54 அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ரீப்ளேஸ்ட் பை 2 நியூ பர்சன்ஸ். ஸோ அப்போ அந்த 2 மென்னோட ஏஜ் வந்து தே ஆர் டேக்கிங் அவே and they are replacing it by 2 new persons. அப்போ அதோட ஏஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது, அந்த 2 personsோட ஏஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ வாட் இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 2 நியூ பர்சன்ஸ்? ஸோ அதுதான் கொஸ்டினே. ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு அந்த நியூவாக ரீப்ளேஸ் பண்ண அந்த 2
நியூ பர்சன்ஸோட ஏஜ், ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் கொஸ்டின் நான் ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கொஸ்டினை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to see the total increase in the sum of age. So first thing நம்ம வந்து ஆவரேஜில் sum of age தான் நம்ம பார்க்க போகிறோம். total increase in the sum of age. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துருவோம். ஸோ total increase in the sum of age அதை வந்து calculate பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஐ எம் calculating it here. ஃபர்ஸ்ட் நம்ம sum of ages கண்டுபிடிக்கணும். ஸோ increase in total sum. ஓகேவா? டோட்டல் சம்மில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் we will see. ஸோ டோட்டல் சம்னா என்ன அப்படின்னா, மொத்தமாக நம்மக்கிட்ட 7 men இருக்காங்க. ஸோ அந்த 7 men வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாஸ் இன்க்ரீஸ்ட் பை 9 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது 9 இன்டூ பண்ணிக்கிறோம், தட் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறத நீங்கள் என்னென்னு கன்வெர்ட் பண்ணணும், அதை ஈக்குவேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தட் வுட் பி யோர் ஃபர்ஸ்ட் step that you have to convert it into equation format. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 7 men தான் டோட்டல். அந்த டோட்டல் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 9 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோ அப்படின்னா 7 into 9 which will give you 63. ஸோ it has increased to 63. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Now what they have said, when two of them whose ages are 60 and 54 அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ sum of new two persons நமக்கு தெரியாது. ஓகேவா? இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் நியூ பர்சனோடைய ஏஜ் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ சம் ஆஃப் நியூ 2 personsோட ஏஜ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து இட்ஸ் அ வேரியபிள். ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து we are going to deduct the 60 and 54 years. அதாவது ஏன் நம்ம இது ரெண்டுத்தையுமே டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் நமக்கு இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, they are replacing these two to a new 2 persons. ஸோ 2 பேர் புதுசாக வந்துடுறாங்க. கரெக்டுங்களா? ஸோ 2 பேர் புதுசாக வந்துடுறதுனால sum of new 2 persons. ஓகேவா? sum of new 2 persons. அண்ட் அதுக்கப்புறம் 60 and 54 இயர்ஸில் உள்ள 2 பேருமே வந்து they are getting replaced by sum of new 2 persons which we don't know. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 60 plus 54. கிளியர்? அப்போது 60 plus 54 நம்ம இதிலிருந்து டிடெக்ட் பண்ணிக்கிறோம், which is equal to 63. So 63 is nothing but which we have already நம்ம எழுதின, already we have wrote that, right? நம்ம ஆல்ரெடி வந்து லைக் கவுண்ட் பண்ண இன்க்ரீஸ் இன் எவ்வளோ இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9 years இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ அந்த 9 yearsை வந்து இன்க்ரீஸ் ஆனதை கால்குலேட் பண்ணி இங்கே 63ன்னு எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இங்கே எழுதுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சம் ஆஃப் நியூ 2 personsை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா sum of new 2 persons. ஓகேவா? அப்போது இது வந்து மைனஸில் இருக்கிறது அந்த சைடு போயிடுது. ஸோ இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா it will be 114 plus 63. ஸோ இந்த 63 வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இந்த மைனஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுறோம். இந்த வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா we are bringing it this side. ஸோ it will be minus will be plus. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get 177. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிட்டு இருந்தனால நம்ம டேரெக்டாக இப்போ வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ we are going to find the average for the new 2 persons. ஓகேவா? ஸோ average of new 2 persons. Clear?
average of new 2 persons. அப்போது எப்படி நம்ம calculate பண்ணணும்? இங்கே calculate பண்ணியிருக்கிற sum of new 2 persons வச்சுருக்கோம், sum வச்சுருக்கோம். ஸோ சம்மை தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ? 2 observations தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2. அப்போது what would be your final answer? 88.5 point இது years. Clear? So அப்போ 88.5 years na option B is the correct answer. So in the problem la any doubts anyway, first thing நம்ம sum calculate பண்ணணும். sum calculate பண்ணுறதுக்கு நம்மளுக்கு increase in 9 years increase ஆயிருக்கு. ஸோ அதை வந்து first multiply பண்ணி போட்டுரும். 7 men into increase in 9 years. ஓகேவா? years. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டது தான் இன்க்ரீஸ் இன் சம், தட் இஸ் 63. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் ஏஜ் தான். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் நியூ 2 பர்சன்ஸை நம்ம வந்து எழுதிக்கிறோம். அதில் வி ஆர் டிடெக்டிங் 2 பர்சனோடைய ஏஜ் 60 and 54, அது ரெண்டுமே. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு தி இன்க்ரீஸ் இன் 9 years. இன்க்ரீஸ் இன் 9 years எவ்வளோ? 63. அப்போ சம் ஆஃப் நியூ 2 பர்சன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஈக்குவேஷன் நம்ம மைனஸாக இருக்கிறத ப்ளஸ் ஆக்கி அந்த சைட் போடுறோம். அதுக்கப்புறம் வி ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ. அப்போ சம் வேல்யூ கண்டுபிடிச்சதுனால வி ஆர் calculating the average of new 2 persons, which is 177 divided by 2, which is 88.5 years. So option B is the correct answer. So now we will directly move ahead with our practice questions. இது வரைக்கும் ஏதாவது doubts இருக்கா? Any doubts till now? So இன்னைக்கு செஷன் வந்து it's going to be a little simple because நான் practice questions I'm going to give you all. So practice questionsல இருக்கிற questions-அ போட்டு பாருங்க. You will have a clear understanding. So we will start with the practice questions now. Okay, practice questions இப்போ முடிச்சிடலாம். I hope you people could see it. Yes. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள், எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். ஸோ ஐ எம் மூவிங் இட் வெரி ஸ்லோலி அண்ட் இங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி செஷன் இஸ் அ ப்ரிட்டி சிம்பிள் செஷன் பிகாஸ் இது வந்து ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டூ. ஓகேவா? ஸோ யா, ஸோ ஐ வாண்டட் யூ பீப்புள் டு யூட்டிலைஸ் தீஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். எப்படி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வருது, எல்லா கொஸ்டின்ஸையும் நம்மளால் போட்டு பார்க்க முடியாது. பட் ஜஸ்ட் சி எப்படி ஓகே இந்த மாதிரி தே ஹவ் ஒர்க்ட் அவுட் அப்படின்றத பாருங்கள். பிகாஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ ஆல். ஸோ இப்போதைக்கு கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் லைக் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். see that. And any doubts in your preparation, do let me ask me. So inga pathina detailed answers for all the questions you have, so you can check this. Clear? Check this out. For all the questions you have detailed answers. Okay, so if there is any more doubts neenga live chat le podalam. In few minutes we will wind off the session. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆவரேஜஸில். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. பிகாஸ் I would know that how it was helpful for you people.
So உங்களுக்கு வந்து நிறைய questions வந்து I have shown you all. Okay va? So with this questions are done. 80 questions இருக்குது. ஸோ இவ்வளோலாம் நம்மளால் பார்க்க முடியலனா கூட ஜஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்த்துக்கோங்க. சில டைம் ஆவரேஜ்லேருந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக முடிக்கக்கூடிய சம்ஸ் தான் கேட்பாங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி இட் இஸ் அ ஹை ஸ்கோரிங் ஏரியான்றதுனால. ஸோ யூ கேன் ஆப்வியஸ்லி ஃபோக்கஸ் ஆன் தி ஆவரேஜ் பார்ட். நீங்கள் பிகினராக இருந்தாலும் யூ கேன் ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ஃபோக்கஸ் ஆன் ஆவரேஜ். So I hope today's session was helpful for you people. So இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், ஆவரேஜ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் we saw, and ஒரு PYQ 2023 ஓட PYQ பார்த்தோம், and ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருந்தேன். and do follow us பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடாக நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எப்போவுமே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். தட் இஸ் Day 8 செஷன் வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே கொஸ்டின்ஸ் வரக்கூடியது. ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ பிகாஸ் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். ஒரு ஃபர்ஸ்ட் திங் அந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுனால அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒரு 2-3 போட்டு பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் PYQஸையும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு PYQs வேணும்னா சொல்லுங்கள். லெட் மீ நோ இன் தி லைவ் சேட் ஆர் இன் தி கமெண்ட் செக்ஷன். PYQs வந்து நான் எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன் கூடிய சீக்கிரமாக. ஸோ ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. So I think if there is any more doubts you can obviously ask me, or shall I wind up the session? ஸோ ஐ திங்க் ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆவரேஜ். பிகாஸ் ஆவரேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். ஸோ அதனால் ப்ளீஸ் டூ இட். பட் த திங் இஸ் அவங்க வந்து ஸ்பீட் கண்டுபிடிக்குன்னு சொல்லலாம், இல்லை ஏஜ், இப்போ நம்ம ஏஜ் போட்டோம்ல அந்த மாதிரி ஏஜ் ப்ராப்ளம், டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி வந்து தே வில் கம்பைன் இட் வித் அதர் டாபிக்ஸ். ஸோ அந்த மாதிரி போடுறது எப்படி? ஏன்னா இப்போ வந்து 2025 கொஸ்டின் பேப்பர் சைக்கிளில் தே ஃபோக்கஸ் திஸ் வே ஒன்லி. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஒரு டாபிக் கூட கொலாபரேட் பண்ணி எப்படி போடணும் அப்படின்றத கற்றுக்கோம். So with this we will wind off the session today. So I hope it was helpful, and do follow AccountsWithAish YouTube channel because உங்களுக்கு வந்து அடுத்தது we have simple and compound interest, which is very very important. So எப்பவுமே there is a question in simple and compound interest, so it will be really helpful for you people. So do follow சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வரேன் போடுறதுக்கு. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ வி வில் கண்டினியூ திஸ் கிராஷ் கோர்ஸ் பிகாஸ் போன வருஷம் வைக்கும் போது 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கும் போது இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐ திங்க் 2026க்கும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் தான் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு செஷன் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். Thank you for watching AccountsWithAish YouTube channel. Subscribe பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் மோர் TANCET லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் AccountsWithAish YouTube channel so that whenever I upload a video you get notified. So thank you for watching. We'll see you in my next live session, which is tomorrow. We will do a live session. Thank you for watching. Thank you.